Hi students, நாம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா if a vector equal to 2i cap plus 3j cap plus k cap and b vector equal to 3i cap plus 2j cap plus 4 cap then find a cross b vector and then b cross a vector ஃபைனலா a vector plus b vectorையும் a vector minus b vectorையும் cross product பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த மூணு மெத்தட்லையும் நம்ம கிராஸ் அப்படின்ற டிட்டர்மினேஷன் மெத்தடை நம்ம பார்க்குறதுனால இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறதும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஏ கிராஸ் பி அப்படின்றத எப்படி பார்க்கலாம்? ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இங்கே கொடுத்துருக்குற இந்த கிவன் டேட்டாவை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? டிட்டர்மினேஷன் எடுப்போம். இந்த டிட்டர்மினேஷன் எடுக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் மெத்தட் ஐ கேப் ஜே கேப் அண்ட் தென் கே கேப் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரோலையும் இந்த ஏ வெக்டாருடைய காம்பனன்ட் 2 3 1 இது ஐ கேப் ஜே கேப் கே கேப்போடைய காம்பனண்ட்டை செப்பரேட்டாக எடுத்து எழுதுவோம். அதேமாரி பி வெக்டார் ரெண்டாவது இருக்கக்கூடிய வெக்டாருக்கு 3 2 4. ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்லையும் அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் பார்த்து நம்ம எடுக்கணும். சரிங்களாப்பா? இங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக போச்சு நம்மளுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஐ காம்பனன்ட் ஜே காம்பனன்ட் கே காம்பனன்ட்லாம் எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்ப்போம். இந்த ஐ காம்பனண்ட் எடுக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு காலத்துலையும் இந்த ஃபஸ்ட்டு ரோவை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸில் இந்த கிராஸில் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய ஐன்றது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஜே வந்து நெகட்டிவாக இருக்கும், தென் கே அப்படின்றது பாசிட்டிவாக இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிடும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஐ கேப் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 × 4 12 மைனஸ் 2 × 1 2 ஐ கேப் தென் மைனஸ் இப்போ ஜே கேப் சொல்லுவோமா? ஜே கேப்புக்கு இந்த காலத்தையும் இந்த ரோவை விட்டுட்டு 2 × 4 8 மைனஸ் 3 × 1 3 தட் இஸ் த ஜே கேப் தென் கே கேப். சரிங்களா? கே கேப்புக்குன்னு சொல்லும்போது இந்த காலத்தை விட்டுறணும், இந்த ரோவை விட்டுட்டு 2 × 2 4 மைனஸ் 3 × 3 9. ஸோ திஸ் இஸ் த கே கேப் வேல்யூ. சரி, சிம்பிளை பண்ணுவோமா? 12 மைனஸ் 2 10 ஐ கேப் மைனஸ் 8 மைனஸ் 3 5 ஜே கேப் ப்ளஸ் 4 minus 9 minus 5 k cap. So this is the answer for A cross B க்கு. சரிங்களா? இது A cross B க்கான ஆன்சர். Then B cross A இதே மாதிரி கண்டுபிடிப்போமா? B cross Aல ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது யாரு? I, J, K. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? எழுதிக்கிடுமா? B என்னதுப்பா? 3 2 4. A என்னது? 2 3 1. ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணுற அதே சேம் பேட்டர்ன் தான். I கண்டுபிடிக்கணும். என்ன செய்யும்? 2 × 1 2 minus 4 × 3 12 I cap minus J cap கண்டுபிடிக்கிறதுக்கு 3 × 1 3 minus 2 × 4 8 J cap plus K capக்கு 3 × 3 9 2 × 2 4 then K cap. ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க பார்ப்போம். minus 10 I cap plus 5 J cap then plus 5 k capனு வரும். இந்த டேமை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த B cross Aவும் இந்த A cross Bயோட வேல்யூவும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கு? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது A cross B வெக்டார் அப்படின்றத அப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் B cross A அப்படின்னு எழுதலாம். சரிங்களாப்பா? ஸோ இதை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வெரிஃபை பண்ணுற மாதிரி இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருக்குற இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேமாக நம்ம சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு அடிஷன் தென் சப்ராக்ஷன் தனித்தனியாக பார்த்துட்டு அடுத்து நம்ம ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்போது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இந்த ரெண்டோட அடிஷன் நம்ம பார்க்கும்போது சேம் காம்பனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 2 + 3 5 ஐ கேப் 3 + 2 5 ஜே கேப் ப்ளஸ் 1 + 4 5 கே கேப். இது என்னது? அடிஷன். அப்போ சப்ராக்ஷனுக்கு சப்ராக்ஷன் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது 2 - 3 அப்படின்னு பார்க்கும்போது -1 ஐ கேப் தென் 3 - 2 plus j cap 1 - 4 minus 3 k cap அப்படின்னு இருக்கும். சரிங்களாப்பா? A vector plus B vector cross A vector minus B vector இதுக்கு டிட்டர்மினேஷன் பார்க்கணும். அப்போ I, J, K இந்த மூணு காம்பனண்ட்டையும் ஃபஸ்ட்டு A plus Bக்கான டேம் எழுதும்போது 5 5 5 தென் A minus Bக்கு பார்க்கும்போது -1 1 -3. சரிதானப்பா? ஸோ ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளை பண்ணுங்க பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நம்ம I கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் 5 into minus 3 minus 15 and minus 1 into 5 5 I cap J capக்கு 5 into minus 3 minus 15 then minus 1 into 5 minus 5 ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும் அதனால ப்ளஸ் 5 J capனு போட்டுக்கலாம் then K cap கண்டுபிடிக்கிறதுக்கு 5 into 1 5 then minus 5 இருக்கனால இந்த மைனஸ் டேமோட சேர்த்து வரும்போது ப்ளஸ் 5 ஆகிடும் then K cap ஸோ ஓகே இந்த டேமை சிம்பிளை பண்ணுவோமா இந்த டேமை சிம்பிளை பண்ணும்போது minus 15 minus 5 minus 20 I cap then minus 15 5 minus 10 வரும் அந்த plus 10 J capனு எடுத்துக்கலாம் then 5 plus 5 10 K cap சரிங்களாப்பா ஸோ ஓகே இதுதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டு திரும்ப இந்த மாதிரி ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுமாரி எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் கொஞ்சம் குயிக்காகவே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்ப்பா தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ